அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வெரிகோஸ் நரம்பு சுருட்டல் நோய் காலில் பெரும்பாலான மக்களுக்கு அதிகமாக வரக்கூடியது. இது ஏன் வருது அப்படின்னா, ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். இது உடம்பு சூட்டால் இரத்தப்போக்கு அதிகமாக தடைப்படும் இடங்களில் நரம்பு சுருட்டி கொள்ளும். இதனால் வீக்கம் போல தோன்றும். இதை வெறும் 5 நாளில் குணப்படுத்திடலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வெரிகோஸை பற்றியும் இதை குணப்படுத்தக்கூடிய சித்த மருத்துவத்தை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீண்ட நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சுருட்டல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ். இது பார்ப்பதற்கு முட்டை முட்டையாக அங்கங்கே வீங்கி போயிருக்கும். இதற்கு காரணம் உடல் சூட்டால் ரத்தம் சுண்டி போய் ரத்தம் சரியாக போகாமல் அந்த இருக்கக்கூடிய நரம்புகள் சுருட்டி கொள்ளும். இதனால் அந்த இடத்துல ஒரு வீக்கம் போல தடுப்பாக இருக்கும். இது வெரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குணப்படுத்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவு பழக்கத்தை கொண்டு வந்தாலே வெறும் 10 நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸை நம்ம குடிக்கணும். இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம குடிப்பதன் மூலம் இந்த வெரிகோஸை முழுவதும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த பீட்ரூட் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது அப்படின்னா, நரம்புக்கு நல்ல வலிமையை கொடுக்குது. அதுவும் காலையில் நீங்கள் குடிக்கிற இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆனது இரவு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பயனாகவும் நல்ல ஒரு வீரியமாக இருக்கும். நரம்புக்கு நல்ல வலிமையும் கொடுக்குது, ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்துது. ஏற்கனவே சூண்டிருக்கிற நரம்பை விரிவடை செய்வதற்கும் அதை நல்ல நீளமாக்குவதற்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆக சிறந்த மருந்தாக இருக்கு. மேலும் இந்த பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து குடிப்பதன் மூலம் இறந்து போன நரம்புகளுக்கு கூட உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு உண்டு. அந்த அளவுக்கு சக்தி வல்லமை இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு உண்டு. காலையில் எழுந்தவுடன் இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்க குடிக்கணும். அடுத்து இரவு தூங்கும்போது பூண்டு பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாலில் நீங்கள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் நாட்டு பூண்டு 3 அல்லது 4 நல்லா நசுக்கி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இது ஆக சிறந்த மருந்தாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டு பாலை குடிப்பதன் மூலம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அடைப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். வெரிகோஸ் முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், லிவரில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், நமக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னா இந்த பூண்டு பாலை தினமும் நைட்டு நீங்கள் குடிக்கலாம். மேலும் ஒரு சிலருக்கெலாம் நொடிப்பு வரும், அது கூட குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சிலருக்குலாம் அந்த பூண்டு வாசனையை ஒத்துக்காது. நீங்கள் பாலுடன் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். ஒரு சிலருக்கு மஞ்சள் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் ப்ளஸ் பூண்டு சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாயிடும். பூண்டு, மஞ்சள், பால் இது 3 காம்பினேஷன் சேர்ந்து குடிப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தவித ஒவ்வாமையாக இருந்தாலும் முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா எதுவாக இருந்தாலும் இந்த மஞ்சள், பூண்டு இரண்டும் போயிட்டு அழிச்சிடும். அந்த அளவுக்கு சத்து வாய்ந்த வேதிப்பொருட்கள் பூண்டில் இருக்குது. பூண்டிலிருந்து வரக்கூடிய வாசனை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் காம்பினேஷன்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் தரக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. பால், பூண்டு, மஞ்சள் இதை தினமும் இரவு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, நரம்புகளில் இருக்கக்கூடிய சுருட்டல் மற்றும் பிளாக், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக், மேலும் லிவரில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை பூண்டு பாலுக்கு உண்டு. தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு சுருட்டல் முழுவதுமாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு காலில் தான் அதிகமாக நரம்பு சுருட்டல் வெரிகோஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இது காலில் மட்டும்தான் வரும் என்பது கிடையாது. கையிலையும் வரும், முதுகுலையும் வரும், சிலருக்கு மூளையிலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல வெப்பநிலை அதிகரிக்கும் போது, இரத்தப்போக்கு தடைப்படும் போது அந்தந்த இடத்தில் இந்த நரம்பு சுருட்டல் வரும். நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதால கால் பகுதி சூடு அதிகமாக இருக்கும், இரத்தப்போக்கு குறையும், அதனால் அங்கே நரம்பு சுருட்டல் வருது. சில பேருக்கு முதுகலையும் கையிலையும் மூளையிலும் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து 2வது ஒரு ஜூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்றாங்க. 4 கொத்தவரங்காவை தண்ணியில் போட்டு அப்படியே நீங்கள் ஜூஸ் அடித்து குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வித முடக்குகளும் சரியாகும், நரம்பு தளர்ச்சி சரியாகும், கை காலெலாம் நடுக்கமாக இருக்கும், தலை ஆட்டமாக இருக்கும். இதுபோல் நரம்பு தளர்ச்சி சரி பண்ணுவதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு
சொல்கிறாங்க. மொதல் 7 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும். அடுத்த 7 நாள் என்ன பண்ணணும், கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கணும். ரெண்டுத்தையும் ஒரே நாள் குடிச்சிங்கன்னா அது வேறு விதமான பிரச்சனை உண்டாக்கிடும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கொத்தவரங்காய் வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் அப்படின்னுவாங்க. பச்சையாக கொத்தவரங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்தவித கேஸ்ட்ரிக்கும் ஏற்படாது. சமைச்சா மட்டும்தான் கேஸ்ட்ரிக் ஏற்படும். அப்படியே பச்சையாக நீங்கள் தண்ணியில் போட்டு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா கால் வலி, முடக்குவாதம், பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி இது அனைத்தும் சரியாகும். நல்ல ஒரு வலிமையும் உற்சாகத்தையும் இது உங்களுக்கு கொடுக்கும். 2 ஜூஸ் பார்த்தோம், பீட்ரூட் ஜூஸ், கொத்தவரங்காய் ஜூஸ். அடுத்து நைட்டில் வந்து 1 டம்ளர் பாலில் 2 சிட்டிகை மஞ்சள், 4 நாட்டு பூண்டை போட்டு குடிக்கணும். இது வந்து பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிப்புறமாக அப்ளை பண்ணுவதற்கு ஆலிவ் ஆயில் மற்றும் கருஞ்சீரக எண்ணெய். இந்த ஆலிவ் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது இது ரத்தத்திற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலிவ் ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது அடைப்பட்டு இருந்த கெட்டியாக இருந்த ரத்தத்தை கூட கரைத்து வேகமாக ஓட செய்யக்கூடிய வல்லமை இந்த ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கருஞ்சீரகம், பிளாக் சீட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெரிகோஸ் இருக்கக்கூடிய இடத்துல சும்மா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். டே பை டே நல்ல ஒரு மாற்றத்தையும் வீக்கம் குறைவதையும் உங்களால் நன்றாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வல்லமை இந்த ஆயில் 2 ஆயிலுக்கு உண்டு. அதாவது உட்புறமாக 2 ஜூஸை குடிக்கணும், வெளிப்புறமாக இந்த ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கருஞ்சீரக எண்ணெய் நீங்கள் தடவி வரும்போது இந்த வெரிகோஸ் என்பது பரிபூர்ணமாக குணமாகும். அரிசி வகையில் கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுவதன் மூலமும் இந்த வெரிகோஸ் நோயை குணப்படுத்த முடியும். இது சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் சரியாகும். சும்மா இரும்பு மாதிரி உடல் வலிமையாக மாறும், ஆண்மை அதிகரிக்கும். பண்டைய காலத்தில் அரசர்கள் மட்டுமே இந்த அரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் யாருமே பயன்படுத்துறதில்லை. இந்த அரிசியில் அந்தளவுக்கு மருத்துவ குணங்களும் உடலுக்கு சக்தி தரக்கூடிய சத்துக்களும் அதிகமாக நிறைந்திருக்கு. இதை நீங்கள் காலையில் கஞ்சி வடிச்சோ அல்லது பொங்கல் செய்தோ தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் வெரிகோஸ் பூர்ணமாக குணமாகும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததான் இந்த கருப்பு கவுனி அரிசி. பொதுவாக இந்த வெரிகோஸ் என்பது உடல் சூட்டால் தான் வருது. இந்த உடல் சூட்டை குறைப்பதற்கு நீங்கள் என்னென்ன வழிமுறை இருக்கோ அந்த வழிமுறையெல்லாம் செய்யலாம். ஆனால் மிக சுலபமாக மிக சீக்கிரத்தில் உடல் சூடு குறைவதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, 100 கிராம் நல்லெண்ணெயில் 3 பூண்டு, 1 டியூஸ்பூன் மிளகு போட்டு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் 2 கால் கட்டை விரல்ல விடுங்க. ஒரு சொட்டு விட்டால் போதுமானது. உடல் சூடு உடனே குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. மேலும் கால் கட்டை விரல்ல எண்ணெயை விட்ட பிறகு உடனே நீங்கள் தலைக்கு குளிச்சிடணும். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயால் ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சி உங்கள் உடலுக்கு அதீத குளிர்ச்சியை கொடுத்து ஜன்னியை வர வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களால் அன்றைக்கி குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுவும் குறிப்பாக தலைக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செயல்முறை செய்யக்கூடாது. ஒருவேளை எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் குளிக்காமல் விட்டீங்க அப்படின்னா 100% ஜன்னி வந்துடும். இது அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாக்கிடும். அதே போல் இந்த செயல்முறை இரவும் நீங்கள் செய்யக்கூடாது. ரொம்ப சூடாக இருக்குது, தாங்க முடியல, வெயில் காலமாக இருக்குது, நைட்டு படுக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெயை காலை விட்டுன்னு படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அதிகமான குளிர்ச்சியை உண்டாக்கி ஜன்னியை உண்டாக்கிடும். அதனால் காலையில் எழுந்தவுடன் ஒரு சொட்டு 2 கால் கட்டை விரலையும் விட்டீங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சி ஆகும். உடனே நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா அது சமமாயிடும். இதனால் வெரிகோஸ் வருவதை ஆரம்பத்தில் நம்மளால் தடுக்க முடியும். இந்த செயல்முறை செய்வதன் மூலம் நமக்கு கண் பார்வை நன்றாக தெரியும், உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாகும், தலைமுடி நன்றாக வளரும், நரம்புகள் வலிமை பெறும், இரத்த ஓட்டம் சீராகும். தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் வந்து இந்த செயல்முறை செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு நல்லா நிம்மதியாக உங்களால் தூங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த செயல்முறையில் இருக்குது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது வெரிகோஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.